எப்படா அங்கேருந்து வெளியில் வருவோம், நம்ம மனக்குமுறலெல்லாம் வெளியில் சொல்லுவோன்னு பொசுங்கி போய் கிடந்தேன். ஏன்னா அங்கே நெட்வொர்க் கிடையாது, கரண்ட் கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்கேருந்து இன்ஃபர்மேஷனை வெளியில் சொல்லக்கூடாதுன்றதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணி தடுத்துருந்தாங்க. இந்த நேரத்தில் நான் வந்து உங்கள் மீனவன் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு அண்ணனுக்கு எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க முதல்ல வெளியில் சொன்னதுனால தான் கொஞ்சம் பாதிப்பாவது வெளியில் தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா மற்ற இடத்துலலாம் கொஞ்சம் நெட்வொர்க் கிடச்சிருக்கு. எங்கள் ஊர் சைட்லலாம் சுத்தமாக நெட்வொர்க் இல்லை. 10 பேருக்கு மேலேயே இருப்பாங்க. அந்த உங்கள் மீனவன் சேனல் சார்பாகவே டிஷர்ட் போட்டு வந்து எல்லாருக்கும் ஃபுட்டு முதற்கொண்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. கவர்மெண்ட் செய்ய வேண்டியதை ஒரு யூடியூப் சேனல் செஞ்சுட்டு இருந்தாங்க. நீங்கள் நினைக்கலாம் நீ கொடுக்கலாமாடா? சத்தியமாக சொல்கிறேன், நானும் அங்கேருந்து ஏதாவது ஃபுட்டு கிடைக்குமான்னு வாங்கிட்டு போகிற நிலமையில தான் இருந்தேன். எங்கள் ஊரில் நிறைய பேர் வயசானவங்கலேருந்து யாருமே வெளியில் வர முடியாமல் இருக்காங்க. அவங்களுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கணுன்ற மனநிலையில் மட்டும்தான் இருந்தேன். நானும் வாங்கி திங்கிற நிலமையில தான் இருந்தேனே தவிர கொடுக்குற நிலமையில நானும் இல்லை. ஏன்னா ஏடிஎம் கிடையாது, எதுவுமே பணம்ன்றதே பார்க்க முடியாது. கையில் யாராவது வச்சுருந்தாங்கன்னா மட்டும்தான் அது காசு.